يرفع الله الذين آمنوا منكم والذين أوتوا العلم درجات. இங்குள்ள சகோதர சகோதரிகளே, நமது KECT அமைப்பு கடந்த 26 ஆண்டுகளுக்கு மேலாக நமது கீழக்கரையில் பல மார்க்க மற்றும் சமுதாய பணிகளை தொடர்ந்து செய்து வருகிறது. இந்த பணிகளை இன்னும் விரிவுபடுத்தும் வகையில் மஸ்ஜித் விரிவாக்க பணி தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இந்த பணி முழுமையடைய உங்களுடைய பொருளாதார உதவி தேவைப்படுகிறது. அல்லாஹுடைய தூதர் கூறினார்கள், மன் பனா லில்லாஹி மஸ்ஜிதன் பனல்லாஹு லஹு பைத்தன் ஃபில் ஜன்னah. யார் அல்லாஹ்வுக்காக ஒரு பள்ளிவாசலை கட்டுவாரோ அல்லாஹு தஆலா அவருக்காக சொர்க்கத்தில் ஒரு வீட்டை கட்டுகின்றான் என்று. அல்லாஹுடைய பள்ளி கட்டுமான பணிக்காக அதிகமாக பொருளாதாரத்தை செலவு செய்வோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்தலில்லாஹி வஹ்தா ஸலாத்து வஸ்ஸலாமு அலா மன் லா நபிய பஅதா அம்மா பஅத். அன்பார்ந்த சகோதரிகளே, தாய்மார்களே, உலூமுல் ஹதீஸ் என்ற ஹதீஸ் கலை சம்பந்தமான புத்தகத்தை நாம் தொடர்ச்சியாக படித்து வருகின்றோம். அதில் இறுதியாக ஸஹீஹ் லிதாத்திஹி, ஸஹீஹ் லிகைரிஹி, ஹசன் லிதாத்திஹி, ஹசன் லிகைரிஹி என்ற 4 வகைகளை நாம் பார்த்தோம். இந்த 4 வகையான ஹதீஸ்கள் மட்டும்தான் பின்பற்றத்தக்க, நடைமுறைப்படுத்தத்தக்க ஏற்ற ஹதீஸ்கள். சரிங்களா? அதனால தான் இந்த 4க்கும் உள்ள பொதுவான பெயர் என்னன்னா அல் அஹாதீசுல் மக்பூல், ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹதீஸ்கள், கபுல் செய்யப்பட்ட ஹதீஸ்கள் அப்படின்னு அர்த்தம். இந்த 4 மட்டும்தான் நம்ம நடைமுறைப்படுத்தக்கூடிய தொழுகை ரீதியாக, மற்ற வணக்கங்கள் ரீதியாக, அல்லாஹ்வுடைய தூதருடைய மற்ற எந்த செயல்களாக இருந்தாலும் இந்த 4 மட்டும்தான். அது ஒன்று ஸஹீஹ் லிதாத்திஹியா இருக்கணும், அல்லது ஸஹீஹ் லிகைரிஹியா இருக்கணும், அல்லது ஹசன் லிதாத்திஹியா இருக்கணும், அல்லது ஹசன் லிகைரிஹியா இருக்கணும். இது 4 தான் நம்ம அமல் செய்யக்கூடிய ஹதீஸ்கள். இது அல்லாமல் இருக்கக்கூடிய மற்ற அனைத்தும் பலகீனமான செய்திகள். சரிங்களா? இப்போ இந்த 4க்கு மட்டும் பொதுவான பெயர் என்னன்னா அல் மக்பூல், அல் அஹாதீசுல் அல்லது அல் ஹதீசுல் மக்பூல். இது அல்லாத மற்ற பலகீனமான செய்திகள் இருக்குல்ல, இது அல்லாத அனைத்துமே பலகீனமான செய்திகள். அதற்கு பொதுவான பெயர் என்னன்னா, அதுக்கு மேலே நம்ம பார்க்க போறோம். அதற்கு பொதுவான பெயர் என்னன்னா அல் மர்தூத், அல் ஹதீசுல் மர்தூத் அல்லது அல் அஹாதீசுல் மர்தூத். அதாவது நிராகரிக்கப்பட்ட அல்லது மறுக்கப்பட்ட ஹதீஸ்கள் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? இப்போ இந்த 4 விஷயத்த நம்ம பார்த்துருந்தோம். இது 4 தான் நடைமுறைப்படுத்தத்தக்க, ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹதீஸ்கள். சரிங்களா? இப்போ பலகீனமான ஹதீஸ்கள் பக்கம் போறதுக்கு முன்னாடி இன்னும் ஒரு செய்தி நம்ம தெரிஞ்சுக்கணும். அன் நாசிஹ் வல் மன்சூஹ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா மாற்றப்பட்டது, மாற்றியது அப்படின்னு அர்த்தம். அதாவது உதாரணமா அல்லாஹ்வுடைய தூதர் ஆரம்ப காலத்துல ஒரு சட்டத்தை சொல்லியிருப்பாங்க. பிற்காலத்துல அந்த சட்டத்தை அல்லாஹ்வுடைய தூதர் மாற்றி அமைச்சிருப்பாங்க. அது பழசு, இது புதுசு. அதனால அது மாற்றப்பட்டது, இது மாற்றியது. சரிங்களா? இது குர்ஆன்லயும் இந்த வகை உண்டு. இப்ப ஹதீஸ்ல உதாரணம் சொன்னோம்னா, அல்லாஹ்வுடைய தூதர் ஆரம்ப காலத்துல கபறுகளை ஜியாரத் செய்ய போவது, கபறுகளை போய் சந்திச்சுட்டு வர்றோம்ல, இது அல்லாஹ்வுடைய தூதர் தடை செஞ்சிருந்தாங்க ஆரம்ப காலத்துல. பிற்காலத்துல அல்லாஹ்வுடைய தூதர் அதை அனுமதித்தார்கள். சரிங்களா? இப்ப இதை விளங்கி கொள்ளாம இருந்தோம்னா, இந்த மாதிரி எல்லாம் நம்ம இந்த ஹதீஸ்களுடைய கலை சம்பந்தமாக லேசா படிப்பதற்கான காரணங்கள் இதுதான். இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்படின்னா ஒரு ஹதீஸை நம்ம படிக்கிறோம், அது ஒரு கால் மன்சூஹாக மாற்றப்பட்ட ஒரு ஹதீஸாக இருக்கும். நம்ம அதை படிச்சுட்டு என்ன செய்வோம்னா ஒன்று அமல் செய்வோம். நம்மளுக்கு அது தெரியாதே மாற்றப்பட்ட ஹதீஸா என்னன்னு. ஏதாவது ஒரு புக்கில் எங்கேயாவது படிப்போம், அது புகாரில் உள்ளது அல்லது முஸ்லீம்ல உள்ளது அப்படின்னு வருதுன்னு வைங்களேன், அதை நம்ம எடுத்து அமல் செய்ய ஆரம்பிப்போம், அல்லது நம்ம பிறருக்கு சொல்லி கொடுப்போம். அதான் அதை என்ன செய்யும், அது மாற்றப்பட்ட ஒரு செய்தியாக இருக்கும். சரிங்களா? இப்ப இந்த மாதிரி செய்திகளையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். இதுல மாற்றப்பட்டதா, மாற்றியதா. இப்ப ஒரு சில நேரத்துல நம்ம ஒரு செய்தியை படிச்சிருப்போம், அதுல அது ஒரு விஷயம் கூடும்னு இருக்கும். இன்னொரு இடத்துல ஒரு நபர் சொல்லலாம், அல்லது வேற இடத்துல படிக்கலாம், அதே செய்தியை கூடாதுன்னு இருக்கும். இப்ப இந்த இடத்துல நம்மளுக்கு நாசிக் மன்சூக் என்ற ஒரு பகுதி இருக்கு ஹதீஸ்ல அப்படிங்கிறது தெரியாட்டா நம்மளுக்கு என்ன சிந்தனை வந்துடும்னா, அப்ப ஹதீஸுக்குள்ள ஒண்ணுக்கு முரணா இருக்க தானே செய்யுது, அப்ப இந்த ஹதீஸை மறுக்கிறதெல்லாம் சரிதானே அப்படிங்கிற எண்ணம் நமக்கு வர வாய்ப்புண்டு. எப்ப இந்த நாசிக் மன்சூக் என்ற பகுதிகள் எல்லாம் ஹதீஸுகள்ல உண்டு என்பதை விளங்காட்டா. சரிங்களா? இப்ப இப்படி ஒரு சில ஹதீஸுகள் உண்டு. இதை கண்டுபிடிக்கிறதுக்கு நிறைய வழிகள் உண்டு. ஒன்று அல்லாஹ் நேரடியாக சொல்லியிருப்பாங்க,
அல்லது சஹாபாக்களுடைய நடைமுறையில நம்ம பார்க்கலாம், அதுல நம்ம கண்டுபிடிச்சிடலாம் இது நாசிக இது மன்சூக அப்படின்னு. அல்லது வரலாறுகளை வச்சு ஆய்வு செய்யக்கூடிய அறிஞர்கள் அந்த வரலாறுகளை ஆய்வு செய்வதன் மூலமாக ஒரு செய்தி நாசிகா மன்சூகான்னு சொல்லுவாங்க. அல்லது கியாஸ் செய்யக்கூடிய அறிஞர்கள், ஒரு சட்டத்தை வைத்து இன்னொரு சட்டம் எடுக்கக்கூடிய அந்த அறிஞர்கள் அவங்க சொல்லிடுவாங்க இது நாசிகா இது மன்சூகன். எல்லாமே இதுவரைக்கும் தீர்க்கப்பட்டது, எது எது நாசிக எது எது மன்சூகான ஹதீஸ்கள் என்பதெல்லாம் தீர்க்கப்பட்டது. எல்லா அறிஞர்கள் கண்டுபிடிச்சு விலக்கி பிரிச்சு தந்துட்டாங்க நம்மளுக்கு. சரிங்களா? இந்த மாதிரி ஒரு வகை உண்டு, பிரிக்கப்பட்டு இருக்கு அப்படிங்கிற செய்தியையும் நம்ம இந்த விஷயத்துல தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? இது ஒரு முக்கியமான விஷயம். அடுத்ததா நாம் படிக்க போற விஷயம் என்ன அப்படின்னா பலகீனமான ஹதீஸ்கள், லைஃப். இப்ப லைஃபான ஹதீஸ் அப்படின்னா என்னன்னா அந்த ஹதீஸ் எதையும் ஹசன் என்ற தரத்தில் கொண்டு வந்து சேர்க்க முடியாத அளவிற்கு பலகீனமான ஹதீஸ்கள். நம்ம ஹசன் லிகைரிஹி அப்படின்னா படித்தோம். அப்படின்னா என்ன? ரெண்டு பலகீனமான ஹதீஸ்கள் சேர்ந்துதான் என்னவாகும்? ஹசன் லிகைரிஹியாக மாறும். அப்படிதானே படித்தோம். ரெண்டு பலகீனமான ஹதீஸ்கள் சேர்ந்து ஹசன் லிகைரிஹியாக மாறும். இந்த பலகீனம் என்னன்னா லேசான பலகீனம். பலகீனத்திலே நிறைய உண்டு. பலகீனம் என்றால் ஒரே பலகீனமாக இல்லாது, பலகீனத்துல நிறைய உண்டு. அப்ப லேசான பலகீனம் இருக்கிற அந்த ஹதீஸை தான் ஒரு ஹதீஸ் ரெண்டு துருக்குல வருது அப்படின்னா லேசான பலகீனம் இருக்கு ரெண்டுலையும் அப்படின்னா அதை ரெண்டும் என்ன செஞ்சிருவாங்கன்னா ஹசன் லிகைரிஹி அப்படின்னு சேர்த்துருவோம். அதுவே அந்த பலகீனம் ஜாஸ்தியா இருந்துச்சுன்னு வைங்களேன், அது பலகீனமான ஹதீஸ், அது மறுக்கப்பட்ட ஹதீஸ், அது ஹசன் என்ற தரத்தை அடையாது. இப்படி எந்த ஹதீஸ் எல்லாம் ஹசன் என்ற தரத்தை அடைவதற்கு வாய்ப்பே இல்லையோ அதெல்லாம் பலகீனமான ஹதீஸ்கள் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய நாட்களில் மீதம் இருக்கக்கூடிய செய்திகளையும் படித்து தெரிந்து கொள்ளக்கூடிய மக்களாக அல்லாஹ் தஆலா நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. வ ஆகிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. يرفع الله الذين آمنوا منكم والذين أوتوا العلم درجات.